திமுக ஒரு பக்கம் அச்சுறுத்துறதுனால பாதுகாப்பு தேடி போயிருக்காரு. திமுகவும் பாஜகவும் இணைந்து நாடகம் நடத்துது திருப்பரங்குன்றத்துல. தனி மனிதர் ஒரு யூடியூப் சேனல் வச்சுட்டு ஒரு ஆட்சியை கவுத்தணும் வாய்ப்பே கிடையாதுல்ல. ஆனா இவங்களோட தவறுகள் வெளியில போகுதுல்ல. ஜனநாயகன் தேதி எப்பவே அறிவிக்கப்பட்டது. பராசக்தி தானே மாற்றி மாற்றி டேட்டா கிட்ட கொண்டு வருவாங்க. ஜனநாயகன் எந்த மாதிரியான அரசியலில் என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு 5-6 மாநாடுக்கு ஈக்குவலான வேலையை ஜனநாயகம் செய்யும். அது வச்சு ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் சொன்னார். திமுக அமைச்சருடைய வீட்டிலேயே 4 குழந்தைங்க நம்மளுடைய ஓட்டு இருக்கு. திமுக குடும்பத்திலேருந்து 4 ஓட்டு வரப்போகுது விஜய்க்கு என்ன சொல்கிறது எப்படி பார்க்குறீங்க? உண்மையாக கூட இருக்கும். இந்த அரசு பொய் சொல்லி எல்லார்ட்டையும் பொய் சொல்லி வந்துருச்சு. நம்ப வச்சு கழுத்தறுத்ததுன்னா திமுக அரசு. பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இப்போ தாவிக்க சேர்ந்த ஃபெலிக்ஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மகிழ்ச்சி. எப்படி இருக்கு அந்த மூமெண்ட், தருணங்கள்? ரொம்ப சந்தோஷமான மூமெண்ட். ஐ எம் ஸ்டில் என்ஜாயிங் இட். ஃபார்மர் பேட்ச்மெட்ன்ற மாதிரி பதிவெல்லாம் போட்டிருந்தீங்க. ஃபாலோ காம்ரேட்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தீங்க. அது எப்படி இருக்குது? ஏன்னா ஃபார்மர் பேட்ச்மெட்டா நீங்களும் அவங்களும் ஒரே கிளாஸா இல்லை? ஆமாம், நான் ஒரே கிளாஸ் கிடையாது, ஒரே கல்லூரி, ஒரே ஆண்டு. அவர் தலைவர் விஸ்காம் படித்தார், நான் ஹிஸ்ட்ரி படித்தேன். அப்போது ஃபஸ்ட் நாள் போகும்போது நிறைய பேர் சொல்லுவாங்களா இவர் தான் எஸ்எஸ்சி பையன் அப்படின்ட்டு. ஓகே, அப்போ எஸ்எஸ்சி பையன் தான் அடையாளப்படுத்தினா? ஆமாம். ஃபஸ்ட் இயர் கல்ச்சுரல்ஸ் நடந்தது. கல்ச்சுரல்ஸில் 2 பாட்டுக்கு தலைவர் நடனம் ஃபஸ்ட் ப்ரைஸ். ஓகே. அப்போ பேர் அறிமுகமாச்சு எல்லாருக்கும். 5-10 நிமிஷம் தான் தேவைப்பட்டது. ஒரு பாட்டுக்கு 5 நிமிஷம், 10 நிமிஷம் தான் யாருன்ட்டு கல்லூரியில் நிரூபித்தார். அந்தளவுக்கு திறமையானவர். அதெல்லாம் நான் சொன்னேன். நான் அவர்கிட்ட, ஞாபகம் இருக்குதா சார் உங்களுக்கு இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடினீங்க? இருக்கு, ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொன்னேன். நான் கீழேருந்து பார்த்துருந்தேன். அப்போ அப்படி சொன்னேன். நான் உங்கள் பேட்ச்மேட் அப்படி சொன்னேன். தெரியுமே அப்படின்னாரு. தெரியும் சொன்னார். அவரே தெரியும்னு சொன்னார். ஓகே. அப்புறம் என்னுடைய வீடியோலாம் பார்ப்பேன் அப்படின்னாரு. நேர்காணல், நான் நடத்துகிற நேர்காணல்லாம் பார்ப்பேன் அப்படி சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்கள். கல்லூரிகளில் அவர் எப்படி, அவரோட லைஃப் எப்படி இருந்துச்சு? இல்லை, கல்லூரியில் ரொம்ப ஆக்டிவாக இல்லை. ரொம்ப அதுக்கு கல்லூரி படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே படம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதே மாதிரி நீங்கள் ஊடகத்துறை ஒரு பக்கம் இருந்தாலும் சினிமாவுக்கு நமக்கு நார்மலாக ஆர்வம் இருக்கும். நீ விஜய் சார் படத்தோட ரசிப்பீங்களா இல்லை யாரோட பேன்? இல்லைங்க, படம் ரொம்ப புவர். ஓ. நான் ஃபேமிலியோட இல்லை தியேட்டருக்கு போய் படம் பார்த்ததுன்னா ஒரு 3 படம் பார்த்துருப்பேன். 3 படம். அவர் 10 வருஷத்தில் 20 வருஷத்தில் ஒரு 3 படம் தான் பார்த்துருப்பேன். ஓகே. சினிமாவில் ரொம்ப போர். வீட்டில் டிவி இருக்கும்போது டிவியில் பார்த்தது தான் நிறையா. அவரோட ஆக்டிங்லாம் பார்த்துருக்கீங்க? படமெல்லாம் அவர் ஃபிலிம்ஸ் தான். நான் படமே பெருசாக பார்த்தது. விஜய் சாரோட படமே பார்த்தது இல்லை, பார்த்துருக்கேன். பட் நீங்கள் டக்குன்னு சொன்னால் என்னென்ன படம் பார்த்துருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஓகே. அதே சமயம் அவர் கூட போய் பார்த்த அந்த மொமெண்ட்லாம் எப்படி இருந்துச்சு? அவர் என்ன பேசினார், என்ன சந்திச்சிங்க? ரொம்ப ஆர்வமாக பேசினார். ஒரு 20 நிமிடம் நான் பேசினேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவர் அந்த கட்சி கொடி துண்டெல்லாம் போடும்போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த முடிவு ஏன் எடுத்தீங்க சார்? ஏன்னா எனக்கு முன்னாடி நான் பேட்டிக்கெலாம் கேட்டிருக்கேன், தாவேக்காவுக்கு ஜாயின் பண்ண போகிறது இப்போ இல்லை அப்படின்ற மாதிரிலாம் மறுத்துட்டு இருந்தீங்க. இந்த முடிவு எடுக்க காரணம் என்ன? சில பேர் வெளியில் ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுதுங்க. இங்கே ஆட்சி மாற்றம் மட்டும் இல்லை, அரசியல் மாற்றமே ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது. அந்த மாற்றத்தில் நானும் ஒரு சிறிய பார்ட்டாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதுதான் அடிப்படையான ரீசன். 25 வருஷம் நீங்கள் பத்திரிகையாளர் இருந்திருக்கீங்க. பத்திரிகை துறையும் அரசியல் துறையும் ரொம்ப தூரமான துறை இல்லைங்களா, ரொம்ப நெருங்கிய துறை தானே. நிறைய டைம் நீங்கள் எந்த தவறு இருந்தாலும் ஒரு நடுநிலையோடு அணுகிருக்கீங்க. கடந்த கிட்டத்தட்ட நானும் ஒரு சிறு வயதுலேருந்து உங்களோட பார்த்துருக்கேன், உங்களோட ஃபாலோவரும் கூட. ஆனால் அப்படி இருக்கல, திடீர்னு மாறும்போது சில பேர் தாவேக்கா எடுக்கிற நிலைப்பாடுகள் எல்லாம் ரொம்ப சரியான நிலைப்பாடாக தானே இருக்குது. மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் பின்னாடி நிற்கிறது தான் உண்மையான ஜேர்னலிஸ்டோடைய வேலைன்னு நான் நினைப்பேன். அதே தான் நம்ம தாவேக்காவும் செய்கிறாங்க. பாதிக்கப்பட்ட மக்களோட நிற்கிறாங்கல்ல. பரந்தூராக இருக்கட்டும், சிப்காட்டாக இருக்கட்டும், ஊழலாக இருக்கட்டும், யார் பக்கம் நிற்கிறாங்க? பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்கிறாங்க. நாட்டுக்கு எது சரியோ அந்த பக்கம் நிற்கிறாங்க. அப்போ அது சரியான நிலைப்பாடு தானே. அதில் நம்ம இருக்கிறதும் சரியான நிலைப்பாடு. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாச்சும் இந்த கட்சியில் சேரலாம், பயணிக்கலாம், இல்லை ஆதரவு வேற கட்சியிலையா அப்படி ஏதாச்சும் நான் நினச்சி பார்த்ததே இல்லை. ஆனால் பொதுவாக ஒரு டெமோக்ரஸின்றவங்கள ஒரு பிலீவ் பண்ணுறாலும் யார் ஒடுக்குனாலும் அது குரல் கொடுக்கணும் அப்படின்ற நினைக்கிற ஒரு
இயக்கம் தான் அது. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. என்னுடைய தனிப்பட்ட தத்துவார்த்தம் என்ன இருக்குதோ அதே தத்துவார்த்தம் தான் அங்கேயும் இருக்குது. அப்போ அதில் தத்துவார்த்தங்களை ஈஸியாக இணைகிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. உங்களுக்கு தனிப்பட்ட ஐடியாலஜி இருக்குல்ல? அதான் என்னுடைய ஐடியாலஜி கட்சியோட ஐடியாலஜியும் ஆல்மோஸ்ட் சேம் தானே. அப்போ அதில் நமக்கு எந்த முரண்பாடும் இல்லையே. ஒருவேளை மதவாத அரசியல் அதை பேசலாம் அப்படின்னு பார்த்தா அவங்க மதவாதத்துக்கு எதிரானவர்களாக இருப்பாங்க. அப்போ எல்லாத்துக்கும் எதிரான அந்த சரியான மக்கள் நிலைப்பாட்டை எடுக்கும்போது அப்போ நம்ம அவங்க கூட இருக்கிறது சரியான முடிவு தான் நினச்சேன். இப்படி ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் ஒரு விமர்சனமும் வைக்கிறாங்க. என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, அவருக்கு பாதுகாப்பு திமுக ஒரு பக்கம் அச்சுறுத்தனால பாதுகாப்பு தேடி போயிருக்காரு. அப்படிலாம் என்னங்க அச்சுறுத்தல்? நான் அப்புறம் நான் எப்பயே பேசியிருக்கேன். சவுக்கு சங்கர் உங்களோட நண்பர். எனக்கு இப்போ 20 வழக்கு இருக்குது. இதுக்கு மேலே இந்த ஆட்சியும் முடிய போகுது. இனிமேல் என்ன பாதுகாப்பு? அதெல்லாம் தேவையில்லை. அது எப்போதுமே நான் முதல் வழக்கு போடும்போதே ஃபஸ்ட்டு கைது செய்யப்படும் போதே ஏடிஎம்கே எனக்கு உதவி செய்கிறதுக்கு சொன்னாங்க. நாங்கள் வழக்கு செலவெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் வழக்கறிஞர்களெல்லாம் நாங்கள் வச்சுக்கிறோம்ட்டு. நான் வேணான்னு தான் சொன்னேன். கடைசி முறை கைதும் போது தாபகவினர் உதவி செய்கிறேன்னு சொன்னாங்க, வழக்கறிஞர்கள் நான் பார்க்குறேன். நான் வேணான்னு தான் சொன்னேன். ஸோ அப்போவே எடுத்துக்கலாமே. அதெல்லாம் அது இல்லை, அது ரீசன் கிடையாது. அதே மாதிரி சிறுபான்மையர் தொடர்ச்சியாக நேற்று கிறிஸ்துமஸ்ன்றனால தாக்கப்பட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. டெல்லியில் இருக்கட்டும், சத்தீஸ்கரில் இருக்கட்டும், குறிப்பாக ஒடிசாவில் ரோட்டோரமாக ஒரு கடை வச்சுருக்காங்க. அந்த ஷாப்பில் இருக்கிற ஓனர்கள் கடுமை இது இந்துராஷ்டிரா, நீங்கள் எடுத்து வெளியேறி போங்க அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனம் பண்ணுறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? ஒரு பக்கம் உங்கள் கட்சியிலிருந்து ஒரு விமர்சனம் வந்துருந்துச்சு, ஒரு ஐக்கியம் வந்துருச்சு. அதில் பாஜகன்னு குறிப்பிடவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் இவங்க சொல்கிறவங்க சொல்லிட்டு தாங்க இருப்பாங்க. கண்டிக்க வேண்டிய விஷயத்தை கரெக்டாக தான் நாங்கள் செஞ்சுருக்கோம். இது ரொம்ப எப்போதுமே பாஜக ஆள்கின்ற பகுதியில் இது பிரச்சனை தான். அவங்க இந்து ராஷ்டிராவை உருவாக்குவதற்கு முயற்சி பண்ணுகிறார்கள். அதற்கு தாவேகா தான் சரியான எதிர்ப்பு. சரியான எதிரி யாருன்னா தாவேகா தான். பஜ்ரங் தள் போன்ற அமைப்புகள் கடுமையாக ஓப்பனாக இது பண்ணுறாங்க. ஒரு பக்கம் மோடி டெல்லியில் போயிட்டு அதை கலந்துக்கவும் செய்கிறாரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? எல்லாமே அரசியல் தானேங்க. அவங்க அரசியல் தான் பண்ணுவாங்க. தமிழகத்தில் அப்படி கிறிஸ்தவர்களுக்கோ இஸ்லாமியர்களுக்கோ அப்படி ஒரு இது பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பாதிப்பு இருக்கிற மாதிரி திமுக ஒரு நாடகத்தை நடத்திட்டு இருக்கு. அது நாடகம்ன்றது எல்லாருக்குமே அந்த ஊர் மக்களுக்கே தெரியும். பாதிப்பு இருக்கிற மாதிரி திமுக சார்பில் சொல்றீங்களா? இல்லை திமுகவும் பாஜகவும் இணைந்து நாடகம் நடத்துது திருப்பரங்குன்றத்தில். அந்த நாடகம் அது நாடகம் என்பது எல்லாருக்கும் தெரியும். அதனால் இங்கே அது மாதிரிலாம் பண்ணிட முடியாது. அதே மாதிரி சவுக்கு சங்கருக்கு நிபந்தனை ஜாமீன் கிடைச்சிருக்காங்க. இதில் ஏன் இவ்வளவு ஒரு தனிநபருக்கு இவ்வளவு ஆர்வம் காட்டி நீங்கள் அரெஸ்ட் பண்ண வேண்டிய இது என்னன்ற மாதிரி ஒரு கொட்டு வச்சிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப அருமையான தீர்ப்பு இது. எல்லாருக்கும் இது பொருந்தும். ரொம்ப பேசுவதனாலேயே நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் இடி ஒரு டிஜிபிக்கு ஒரு கடிதம் எழுதி கேஎன்ஏர் மீது எஃப்ஐஆர் போடுங்க, அதில் என்ன பண்ணுறீங்க, அதில் காட்டுங்க உங்களோட ஆர்வத்தை அப்படின்னு ரொம்ப அற்புதமான ஒரு தீர்ப்பை திரு நீதியரசர் எஸ்.எம். சுப்பிரமணியன் வழங்கியிருக்கிறாரு. உண்மையிலே கொண்டாடப்பட வேண்டிய தீர்ப்பு. அது ஏன் கோர்ட்டில் இருக்கிறவங்க இப்படி ஒரு தனிநபருக்கு மேலே இப்படி ஒரு ஆர்வம் செலுத்துறதுக்கான திமுக காரணம் என்ன? ஏன்னா இவர் எலெக்ஷன் வரையும் வெளியே வரக்கூடாதுன்ற ஒரு பயம் தாங்க. பயம். நீங்கள் ஒரு தனி மனிதர் ஒரு யூடியூப் சேனல் வச்சுட்டு ஒரு ஆட்சியை கவுத்தணும் வாய்ப்பே கிடையாது இல்லை. ஆனால் இவர் சொல்கிறது இவங்களோட தவறுகள் வெளியில் போகுதுல்ல. இவர் என்ன தப்பு பண்ணுறாங்க, என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா சொல்லும்போது அவங்களுக்கு அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியாதுன்னு தெரியும். ஆனால் அவங்களுக்கு கில்ட்டி ஆகுது இல்லை. என்னடா நம்ம எவ்வளோ திருட்டு வேலை செஞ்சாலும் அதை சொல்லிடுறாங்களே வெளியிலன்ட்டு அந்த கோபம் இருக்குல்ல, அதுதான் அதுக்கு கைதுக்கான தவறு. சவுக்கு சங்கரை டார்கெட் பண்ணுறதுனால திமுகவோட செல்வாக்கோ இதோ குறைதான் ஏறுதுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, இந்த செல்வாக்கு இதுக்கும் தொடர்பு இல்லைங்க. அவங்க எந்த அளவுக்கு வெறுப்பில் இருக்காங்க, அதுதான் வெறுப்பு தான் காட்டுது. ஒரு பக்கம் திருமாவளவன் ஒரு விமர்சனம் வச்சார். சீமானும் விஜயும் அரசு பெற்ற குழந்தைகள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? தமாஷுங்க. இதை விட ஜோக் எங்கே இருக்குது? மக்கள் முன்னிலையில் மக்கள்கிட்ட கேட்குறாரு நம்மளோட கொள்கை எதிரி யாருன்ட்டு. அவங்க எல்லாம் முழக்கமிடுறாங்க. ஏதாவது ஒரு கட்சி இப்படி மக்கள்கிட்ட கேட்க முடியுமா? திமுகவால் சொல்ல முடியுமா? பொது மேடையில் எக்காரணத்தை முன்னிட்டும் எதிர்வரும் காலங்களில் நாங்கள் பாஜகவுடன் கூட்டணியே வைக்க மாட்டோம் அப்படின்னு அவங்களால சொல்ல முடியுமா? மக்களை நீங்கள் சொல்லுங்கள்னு திருப்பி வாங்க முடியுமா? இவங்க ஆப்பர்ச்சுனிஸ்ட். இவர்கள் எங்கே வாய்ப்பு கிடைக்குதோ அங்கே போய் ஒட்டிப்பாங்க. அது வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தில் திருமாவளவன் ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்டவர்கள் அப்படின்ற மாதிரி அவர் அப்படித்தான் சொல்லுவாருங்க. அவருக்கு உண்மை என்னன்றது தெரியும், அவருக்கு தெரியாது இல்லை. இப்படி பேசுகிற ஒரு தலைவரை நீங்கள் எப்படி பாஜக பெற்றெடுத்த ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தைன்னு சொல்ல முடியும்? எந்த அடிப்படையில்?
அதுக்கு ஏதாவது ஒரு எவிடன்ஸு அது திருப்பரங்குன்ற அந்த போராட்டத்தில் தான் ஏங்க அதை நான் சொல்கிறேன் நடிக்கிறாங்க 2 பேரும் சொல்லிட்டு ம். எப்படியெல்லாம் அந்த யாருடைய யார் எப்படி அந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூ 2 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்குச்சு, போன வருஷம் எப்படி தொடங்குச்சு? திமுகவுடைய அறநிலையத்துறை தானங்க அங்கே வந்து அப்ஜெக்ட் பண்ணுது அந்த ஸ்டாண்டுக்கு. இப்போ அப்போ எதுக்கு அப்போ தமிழக அரசு அதை கண்டிச்சிருக்கணும்ல, அந்த அதிகாரியை கண்டிச்சிருக்கணும்ல, இடமாற்றம் பண்ணியிருக்கணும்ல. காவல்துறை தானே போகக்கூடாதுன்னு சொல்லிச்சு. ஏன் அந்த காவல்துறை அதிகாரி என்ன இடமாற்றம் பண்ணாமல் அங்கேயே வச்சுருக்காங்க? இதை யாரும் பேச மாட்டாங்களே. இவங்க எங்கள் தலைவர் சொல்கிற மாதிரி 2 பேருக்கிட்டையும் ஒரு ரகசிய உறவு இருக்குது. நீ அடிக்கிற மாதிரி அடி, நான் அழுகிற மாதிரி நடிக்கிறேன், நான் திருப்பி அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிற மாதிரி அழு இப்படின்னு நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. தேர்தலுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு இஷ்யூ தேவைப்படுது. ஊழல் எடுத்து பேச முடியுமா அவங்க? அதிமுக ஊழல்னு சொல்ல முடியுமா? ஏங்க கண்ணாடிங்க அப்படின்றவாங்க. புரியுதுங்களா? அதனால் வேண்டுமென்றே இவர்கள் வந்து ஒரு நாடகத்தை ஆடிட்டு அந்த நாடகத்துக்கு கருத்து சொல்லுன்னு சொல்லிட்டு அதில் கருத்து சொல்லாமல் நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்றது தெரியாமல் இப்போ திருமாவுக்கு தெரியாத திமுகவோட நாடகம்ட்டு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அப்படி இருந்து ஒரு விமர்சனம் வைக்கிறதுக்கான காரணம் என்ன? அதான் தப்பிக்கணும்ல. ம். இப்போ இங்கே நடக்கிறது அசம்பிளி எலெக்ஷன், இங்கே எதுக்கு இப்போ பிஜேபி எடுத்து வரீங்க? அதிமுக தானே உங்களோட சண்டையாக இருக்கணும், தாவேக்கா தானே உங்களுக்கு சண்டை போடணும். அதை விட்டு எதுக்கு பிஜேபி எடுத்துக்கிட்டு வரீங்க நீங்கள்? ஏன்னா நீங்கள் வந்து தாவேக்காவை பேசவே முடியாது. பேசினாங்கன்னா நாங்கள் திருப்பி இவங்களை ஊழலை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏடிஎம்கேயும் பேச முடியாது ஊழல் கட்சின்னு. ஏன்னா திருப்பி ஏடிஎம்கே நீங்கள் பண்ணாத ஊழலான்னு KN நேரு ஒருத்தர் போதாதாங்க, செந்தில் பாலாஜி பத்தாதா? அப்போ இவங்களுக்கு அரசியலுக்கு மதம் இப்போ தேவைப்படுது. திமுகவுக்கு மத அரசியலை மட்டும்தான் இப்போ இவங்க பேச முடியும். வேறு எது பேசினாலும் கண்ணாடியிலே பாருங்கன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அதனால் வேறு வழி இல்லாமல் அதை தூக்கிட்டு வந்து இங்கே அரசியல் பண்ணுறாங்க. அது நிற்காதுன்றது மக்களுக்கு நல்லா தெரியும். அதே சமயம் பராசக்தி விஸ் ஜனநாயகன்ற பேசுபொருள் பூதாகரமாக இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏங்க அது யாருங்க அந்த டேட்டை முன்னாடி கொண்டு வருது? யார் கொண்டு வருது? ஜனநாயகன் தேதி எப்போவே அறிவிக்கப்பட்டது. பராசக்தி தானே மாற்றி டேட்டா கிட்ட கொண்டு வருவாங்க. இதில் என்ன ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும், அவ்வளோதான். ஜனநாயகனும் பராசக்தி படமும் மோதுது அப்படின்னும் போது அந்த பராசக்திக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும். பியாண்ட் தட் நத்திங். ஆனால் இந்த இப்படி ஒரு கான்ட்ரவர்சி எடுத்து வரனால என்ன கான்ட்ரவர்சி? இந்த பராசக்தி அல்ப அரசியல் தானேங்க. அது மக்கள்கிட்ட எடுபடும். அது எடுபடாதே. மக்கள்லாம் வந்து நன்கு புரிந்த இப்போ மக்களுக்கு தெரியாது. அது இவங்க எப்போவே டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து பக்கத்தில் எடுத்து வந்து இப்போ போட்டியாக அவங்க நீங்கள் கண்காட்சியில் கவனம் செலுத்துறதை விட கண்காட்சியை நிறுத்திட்டா அவங்க நல்லது. அதே சமயம் இது ஏன்னா கடந்த காலத்தில் எம்ஜிஆருக்கு மூக்காமுத்துன்னு ஒரு இது எடுத்து வந்தாங்க. அந்த மாதிரி லேபிள் ஏதோ இந்த ஒரு ஏன்னா போக போகிறாரு அந்த இதில் வந்து பராசக்தி நம்ம எட்டு வந்து ஏதாச்சும் இது பண்ணணும் அப்படின்ற ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும்? அது திரைப்படம் தானே. அதில் தேர்தல் கிளம்பா திரைப்படம் தானே. அது எதுவும் பண்ண முடியாது. என்ன பண்ணிட முடியும்? அதே சமயம் மக்கள் செல்வாக்கு இருக்கும்போது யாரையும் எதுவும் பண்ணிடவே முடியாது. ஜனநாயகன் எந்த மாதிரியான அரசியலில் என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு 5-6 மாநாடுக்கு ஈக்குவலான வேலையை ஜனநாயகம் செய்யும். அதுமாதிரி இதுக்கு பின்னாடி ரெட் ஜெயண்ட் பயமாக ஒர்க் பண்ணுறதாகவும் சில சினிமா வட்டாரங்கள்லாம் சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? என்ன எதை இந்த பராசக்தி விஸ் ஜனநாயகன்ற இதில் அவங்க தானங்க படம். இது ரொம்ப அல்ப அரசியலுங்க. இது ரொம்ப சைல்டிஷான பாலிடிக்ஸ் இது. அதே சமயம் வந்து கன்னியாகுமரியில் போயிட்டு திருச்சி வேலுசாமி அப்புறம் ஆதவர்ஜுன் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் சொன்னார். திமுக குடும்பத்திலேருந்து 4 ஓட்டு வரப்போகுது விஜய்க்குன்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? உண்மையாக கூட இருக்கும். மக்கள் செல்வாக்கு யாருக்கு இருக்குதோ அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். அதை பேசினதில் ரொம்ப முக்கியமானது உண்மை யார் பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் மக்கள் ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. இந்த அரசு பொய் சொல்லி எல்லார்ட்டையும் பொய் சொல்லி வந்துருச்சு. புரியுதுங்களா? அப்போ இந்த பொய் சொல்கிற அரசு இனிமேல் மக்கள் எப்படி நம்புவாங்க? உங்களுக்கு நாங்கள் வந்துட்டால் ஓல்டு பென்ஷன் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் எல்லா அரசு ஊழியர்களும் நம்பினாங்க. நாங்கள் வந்தால் உங்களுக்கு வந்து டீச்சர்லாம் இந்த பகுதி நேர ஆசிரியர்களுக்கெல்லாம் வந்து எடுத்துகிட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் புதுசாக அப்பாயின்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சம வேலைக்கு சம ஊதியம் சொல்லிட்டு சொன்னாங்க. அதை நம்பி இந்த ஆசிரியர்கள்லாம் வந்து பட்டதாரி ஆசிரியர்கள்லாம் வேலைக்கு போனாங்க. செவிலியர்களும் ஒரு பக்கம் செவிலியர் இருந்தால் எல்லாமே நம்பி நம்ப வச்சு கழுத்துறதுன்னா திமுக அரசு தான். நிறைய அரசு ஊழியர்கள் போராடுறதுக்கு பயங்கரமான எல்லா இடத்துலையும் போராடுறாங்க. தூய்மை பணியாளர்லேருந்து எல்லா துறையிலும் ஏமாத்தினா இப்போ உங்களுக்கு வந்தால் நாங்கள் வந்து உங்களை நிரந்தரம் பண்ணுவோம். நாங்கள் அதிமுக பீரியட் கூட ஒரு போராட்டம் இல்லையோ அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு கேள்வி இல்லை. அதிமுக போராட்டம் அதிமுக அரசுல ஜனநாயகம் இந்த போராட அனுமதிச்சாங்க. இங்கே எங்கே போராட அனுமதிக்கிறாங்க? போராடுறதுக்கு அனுமதியே கிடையாது. எங்கே எல்லா இடத்துலையும் வன்முறை தான்.
அப்படிதான் நடந்தது இந்த அரசு. ஆனால் எப்பவுமே அரசு ஊழியர்கள் வந்து திமுக அரசு ஓரளவுக்கு அவங்களோட வாக்குறுதியை நடைமுறைப்படுத்துன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த இதில் ஏன் பண்ணலையே. நாங்கள் தான் 1000 ரூபாய் கொடுத்துருக்கோம்ல, அதில் ஓட்டை வாங்கிடுவோம். 2000 ரூபாய் கொடுத்து ஓட்டை வாங்குவோம், 3000 ரூபாய் கொடுத்து ஓட்டை வாங்குவோம். அவங்க பணத்தை நம்பி இருக்கிறாங்க, மக்களை நம்பி தாவேக்காரு. காங்கிரஸ் சைட்லேருந்து செல்வ பெருந்தகை சார் வந்து அப்படி ஒன்றும் ஸ்டேட்மெண்ட் சொல்லலை. நாங்கள் அலைன்ஸ் அவருக்கு ஆனால் திருச்சி வேலுசாமி வசந்த் உண்மையான காங்கிரஸுக்கு எல்லாம் வந்து தாவேக்காவோட கூட்டணி வைக்கணும்னு ஆசைங்க. உண்மையான காங்கிரஸ் தொண்டர்களுக்கு யாரெல்லாம் விரும்பாதவங்களாம் அவங்களாம் திமுக அணி, அவ்வளோதான். அப்படி தான் எடுத்துக்கணும். அதிகாரத்தில் பங்கு இல்லை பண்ணுறதுக்காக அப்படி போகிறாங்களா இல்லை எதனால சீட்டுகள் அதிகமாக இல்லை? தனி மனிதருக்கு என்ன லாபம்னு பார்ப்பாரு. இப்போ நம்ம வந்து திமுக அலையன்ஸ்லேயே இருந்ததுன்னா எனக்கு என்ன லாபம்னு பார்க்குறவர் தான் செல்வ பெருந்தகை. கட்சியை பார்க்க மாட்டேங்கிறாரு. அவர் கட்சி முக்கியம் இல்லை, தன்னுடைய நலன் தான் முக்கியம். வெளியே வருவாங்களா கூட்டணியிலேருந்து வெளியே வந்து தாவேக்கா இணைவாங்களா? இணைவதற்கான இல்லைன்னா கட்சியிலேருந்து இப்போ எப்படி இல்லை தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்புகள் இன்னும் இருக்குல்ல. இன்னும் அது வந்து முடிவு பெறலையே, யாரும் மறுத்துறலையே. ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் வர மாதிரியும் ஒரு பக்கம் சொல்லுவாங்க. உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லைங்க அது. ஓகே, அதனால் அதை பற்றி பேசுகிறது அவசியம் இல்லை. அதே சமயம் ரஞ்சித் வந்து கவின்குமாருக்கு ஒரு இது பண்ணியிருக்கணும். அதே சமயம் இன்னும் ஒரு கட்சி வந்து நான் ஸ்ட்ராங்காக கொள்கை ரீதியாக தன்னை ஓப்பனாக வெளிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி. என்ன ஓப்பனாக, இதை விட என்ன ஓப்பனாக அப்படின்ற மாதிரி ஒன்று என்ன ஓப்பனாக வெளிப்படுத்தணும்? இப்போ என்ன ரகசியம் இருக்குது? யார் கொள்கை எதிரி, யார் அரசியல் எதிரின்றதை சொல்லிட்டு கொள்கை என்னன்னு முன் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் என்ன வெளிப்படைத்தன்மை வேண்டியிருக்கு? அவர் புரிந்து கொள்ள முடியாத நிலை தான் மற்றவங்களுக்கு. அதே சமயம் வந்து நீங்கள் நிறைய நம்ம பேட்டி எடுத்ததுலேயே சொல்லியிருக்கீங்க, ப்ரெஸ் மீட்டை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கீங்க. இப்போ அந்த கருத்துலேருந்து மாறுபடுறீங்களா இல்லை சந்திக்கணுன்றது தான் உங்களோட கோரிக்கை? உறுதியாக சந்திக்கணுங்க. நான் வந்து ஆனால் ஊடகங்களும் தனது நிலைப்பாட்டை சரியாக வச்சுக்கணும். எப்படி, எந்த மாதிரின்னு சொன்னீங்க? இப்போ அதை தான் இப்போ எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி மீடியா ஒருத்தர் ரேடியோன்னு வந்து பேசுவாங்க மறு வச்சுக்கிட்டு அப்படின்றதில்ல. அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ இங்கே உள்ள தொலைக்காட்சிகளில் விவாத நிகழ்ச்சிகள் எப்படி நடத்தப்படுது? உண்மையான ஜனநாயகத்துடன் நடத்தப்படுதா? வர்றவங்கெல்லாம் யாராக இருக்கிறாங்க? எல்லாம் திமுக ஆதரவாளர் தான். பத்திரிகையாளர்னு பேரில் வருவார், ஆனால் அவர் திமுக ஆதரவாளராக இருப்பார். நடுநிலையாளர்னு ஒருத்தர் வருவார், அவரும் திமுக ஆதரவாளராக இருப்பார். ஆங்கர் பார்த்தா அவரும் திமுக ஆதரவாளராக இருப்பார். இந்த நிலைப்பாட்டை எதுக்கு தொலைக்காட்சிகள் வச்சுக்குது? நீங்கள் இந்த நிலைப்பாட்டிலேருந்து மாறுங்க. தேசிய ஊடகங்கள் எப்படி சார்? நீங்கள் நிறைய பேட்டிலாம் கொடுத்தீங்க. நேஷனல்லையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு சில சேனல்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. ஒரு சில ஆங்கர்ஸ் வந்து நடுநிலையாக இருக்கிறாங்க, ஒரு சில ஆங்கர்ஸ் வந்து இங்கே எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் இருக்காங்க, அங்கேயே இருக்காங்க. தேமுதிக மற்ற கட்சிகள்லாம் வந்து வாய்ப்பு இருக்கா? விஜய் சார் கூட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி பேச்சுவார்த்தை இன்னும் நேரங்கள் நிறைய இருக்குது, நேரம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் இன்னும் டைம் இருக்குல்ல. அதுக்கு இன்னும் முக்கியமான ஆளுமைகள்லாம் வருவாங்களா கட்சியிலேருந்து? எந்த கட்சியிலேருந்து? மற்ற கட்சிகளிலிருந்து. அதிமுக ஏங்க நிறைய பேர் வர்றதுக்கு ரெடிங்க, இவங்க தாங்க சேர்க்கறதுக்கு ரெடி இல்லை. அதுதான் உண்மை. தாவேகா பொறுத்தவரையும் யாருக்கு விருப்பம் இருக்காது? தமிழகத்தின் எதிர்காலம்னும் போது யாருக்கு விருப்பம் இருக்காது அங்கே சேருவதற்கு? எல்லாருக்கும் விருப்பம் இருக்கும். ஆனால் இவர்கள் தான் சரியான ஆட்களை தேர்வு செய்யணும். கேசி பழனிசாமி ஒரு கருத்து வச்சார், எம்ஜிஆர் இல்லாத அதிமுக அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. எதுக்கு? விஜய் சார் தாவேக்காவை. ஓகே, அதை எப்படி பார்க்குறீங்க? அவருடைய கருத்து அவ்வளோதான். சரி, ஓகே சார். நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டேன். மற்றொரு பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா.